போனோம் தலைவா. பாத்துட்டு வந்து தளபதி மட்டும்தான். தளபதி தளபதி மட்டும் தளபதி தானா சூற விட்டாங்க. சமனா மாஸ் பண்ணிட்டாரு. டிவி கேலாம் ப்ரோ அடிச்சிரும் ப்ரோ. பராசக்தியில அடிச்சிரும் ப்ரோ. கேசரியா இருந்தாலும் பயங்கரமா இருந்துச்சு. தலை வேற மாதிரி வேற ப்ரோ. முகா ஸ்டாலின் சாட்டையில ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. சூப்பரா இருந்துச்சுடா. சும்மா பிளாஸ்டா இருக்குது ப்ரோ. பராசக்திலாம் ஓடணும் ப்ரோ. பராசக்தி ஓட போ சொல்லு ப்ரோ. பராசக்தி ஸ்கிரீன் ஓட கூடாது ப்ரோ. ஓட கூடாது சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு ட்ரைலர். கேசரி தான் நல்லா இருக்குதுப்பா. ட்ரைலர் சூப்பரா இருக்குது. தளபதி மாஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது ஃபைட் எல்லாமே பக்கவா இருக்கு. ஃபுல்லாக வந்து ஒரே ஆக்ஷன் இருக்கு. வைலண்ட் ஃபிலிமா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசியல் தான் படமே. படமே அரசியல். இது ட்ரெய்லர் ஷோக்கு மட்டும் இப்படி இருக்குண்ணா. வெறும் ட்ரெய்லருக்கு மட்டும் மாலை பாட்டு ஹாலிவுட் லெவலில் இருக்கு. பகவான் கேசரியா மயிறு கேசரியா அப்படி இருக்குண்ணா ட்ரெய்லர் ப்ரோ. பராசக்தியும் பிளாஸ்ட், தீய சக்தியும் பிளாஸ்ட், எல்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. ட்ரெய்லர் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சுடா. தளபதி வந்தாலும் சூப்பராக ட்ரெய்லரே தெரிவிக்க விட்டுச்சு. அப்போ படம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு. பராசக்தியை கீச்சு ஓட விடுறோம். 9ஆம் தேதி பிளாஸ்ட் இருக்கு. வேற லெவலுங்க. சம மாசு. ஜனவரி 9 திருவிழானா என்னன்னு பார்ப்பீங்க. பிளாஸ்ட்னா நாங்கள் ஜனவரி கலெக்ஷனை பார்க்கல, மே எலெக்ஷனை தான் பார்க்குறோம். 2026 வந்துச்சு. 9ஆம் தேதி இங்கே திருவிழா மாதிரி இருக்க போது. நாங்கள் தான் நான் சொல்கிறதா சட்டம் எல்லாமே வந்துடும். 2026 கொடூரமா. 2026 எம்எல்ஏ நாங்கள் தான் கொடூரமா. 2026 நம்மளுக்கு தான் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ ட்ரைலர் வேற லெவலில். எல்லாம் படத்தை பாருங்க. சூப்பராக இருக்கு. படம் வந்து வேற மாதிரி இது. நம்ம பேசக்கூடாது. 9ஆம் தேதி வந்து நம்ம படம் பேசுவோம். பராசக்தியை பாதையில் ஏற்றுறோம். எந்த இது கிடையாது. டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் தான். டைலாக் தெளிக்க விட்டாரு. பகவதி கேசரி சொன்னது யாரு ப்ரோ? 9ஆம் தேதி 9ஆம் தேதி தெரிவிக்க விடுறோம். வருமா வருமா பராசக்திக்கு வருமா? தளபதிக்கு வரும். தளபதிக்கு வரும். டிவிக்கே தான். டிவிக்கே சொல்லுங்க தல டிவிக்கேன்னு. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு தல. அவ்வளோதான். எஸ்கே வாழ்க்கை அவ்வளோதான். ஜனவரி நாங்கள் தான், ஜூனும் நாங்கள் தான் செய்யறோம். நம்ம பராசக்தி தீய சக்தி ப்ரோ. ரைட்டு ப்ரோ. தளபதி வெற்றி கொண்டாந்த ப்ரோ. செம்ம வெயிட் ப்ரோ படம். உண்மையா சொல்றேன். நம்ம தான் 2026 நம்ம தான் ப்ரோ. செம்ம ப்ரோ. புரியல ப்ரோ. தளபதி நக்கிற சீனு ப்ரோ. ஐயோ கத்தியை அப்படி நக்குவார் பாருங்க ப்ரோ. ப்ரோ ஐயோ வெயிட் ப்ரோ. சீரியஸா ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ ட்ரைலர்ல கிளைமேக்ஸ் ப்ரோ. ட்ரைலர் ஹோல் செம்ம இருந்து ப்ரோ. 3 நிமிஷம் வெயிட் ப்ரோ. செம்ம வெயிட் ப்ரோ. செம்ம வெயிட் தான் ப்ரோ. 2026 நம்மளுக்கு தான் ப்ரோ. தளபதி பார்க்குறது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நம்மளுக்கு தான். தரமா இருந்துச்சு தலை ப்ரோ. செம்மையா இருக்குது ப்ரோ ட்ரைலரு. தளபதி டிவிக்கே தளபதி பேரு தளபதி வெற்றி கொண்டான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன் ப்ரோ. 9ஆம் தேதி எப்போ வரும்னு இருக்காரு ப்ரோ. நான் செம்ம வைப்பா இருக்கு ப்ரோ. தளபதி வந்து எல்லா படத்துலையும் ஐ எம் வெயிட்டிங் தான் சொல்லுவார். இதில் ஐ எம் கம்மிங்னு சொல்லி மக்கள் கூட இருக்கிறதுக்காக ஒரு இது வந்திருக்காரு. அதோட லாஸ்ட்டில் வந்து அரசியல் பற்றி பேசியிருக்காங்க. அரசியலுக்கு எதிராக வரீங்கன்னு. அதை வந்து யாரையும் குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது நல்லா இருக்கு. 2026 பார்ப்போம். ஓம் சக்தி தீயா சக்தி திமுக ஒரு தீயா சக்தி அந்த மாதிரி இதுல டைலரு ஓ பச்சா காலையில தலைதான் சூர விட்டுரும் அவரு எங்க தலை எல்லாமே நல்லா தான் பக்கா தளபதி படம் தலைவா ப்ரோ. படம் ஃபுல்லா ட்ரைலர் ஃபுல்லா வேற மாதிரி ப்ரோ. பிளாஸ்ட் தான். கேசரி கிடையாது, ஒரு பூலம் கிடையாது. 10ஆம் தேதி ஒருத்தர் வராரு. பராசக்தி தீய சக்தி அச்சு நொறுக்கிறோம். தளபதி தான் நல்லா தானே இருக்கு ட்ரைலர். நாங்கள் கொஞ்சம் கேசரி அச்சிருக்கானுங்க. பரவாயில்ல.
அப்பெல்லாம் ஒன்றும் தெரிலண்ணா, படம் வேற, ட்ரைலர் வேற மாதிரிண்ணா, படமே வந்து எனக்கு இது 10ஆம் தேதி ஒரு அமுச்சு விடுறோம் டெட் பாடி. தலைவர் பேசுவார்ல. ட்ரைலர் பார்க்க நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸோ செம்ம ஆக்ஷன் மூவி தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே நிறைய பேர் கேசரி அல்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான். சரிங்களா? 2026 நாங்கள் தான். ஸோ தளபதி இவ்வளோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங்கிற ஒரு டைலாக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வாட்டி 2026 மக்களுக்காக ஐ எம் கம்மிங்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காரு. ஸோ இது தளபதி படம், அவ்வளோதான். செம்ம சீனாக இருக்கும். இந்த வாட்டி பொங்கல் தளபதி பொங்கல் தான். நான் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். பராசக்திலாம் இதில் எந்த சக்தின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது இருக்கு மக்கள் சக்தி. நாங்கள் மக்கள் சக்தி இருக்கும்போது பராசக்திலாம் எதுக்கு? 1000 கோடி அடிக்கிறோண்ணா, 1000 கோடி அடிக்கிறோண்ணா. எலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். அவ்வளோதான். கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். வேற லெவலுங்க. டிவிகேவும் கப்பு தான், சிஎஸ்கேவும் கப்பு தான். சூப்பரா இருந்துச்சுல. பாவம் எல்லாரும் பராசக்தி தான் வச்சு செய்றாங்க. எதா இருந்தாலும் நம்ம அண்ணா குத்த துப்பாக்கி தான். சரியா? நம்ம அண்ணா பொம்மை துப்பாக்கி குத்தாலாம் சுடும். வேற மாதிரி இருந்துச்சு. நான் 9ஆம் தேதி பாருங்க, தெரிய வர்றோம். ட்ரெய்லர்லையா? கம்மிங் வந்துச்சு. ஐ எம் கம்மிங் ப்ரோ, தளபதி மூஞ்ச பார்த்தாலே போதும் ப்ரோ. தளபதி மூஞ்சி காமிச்சாலே 200 நாள் ஓடும் படம். இதுல தளபதி 4 டைலாக் பேசுறாரு, ஸ்டாலினை போட்டு அடிக்கிறாரு, அவள் தான் படம். பிளாஸ்ட் ஃபீஸ்ட் சாட்டை எடுத்து அடிக்கிறாரு வாயிலே, அவள் தான். எல்லாமே ஓடுங்க. எஸ்கே எல்லாம் பராசக்தி ஒரு தீய சக்தி, அவள் தான் ப்ரோ. ப்ரோ அது என்ன டம்மி டுபாக்கி ப்ரோ. உள்ள லான்ச் வச்சுன்னா அண்ணன் நின்று இருக்காரு ப்ரோ. போங்க ப்ரோ எல்லாரும். ஐ எம் வெயிட்டிங் இல்ல, ஐ எம் கமிங். தளபதி எப்போவுமே வந்து அரசியலுக்கு வரும்போது தளபதி எப்போவுமே எல்லார்கிட்டையும் சொல்லுவார் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார். ஆனால் இப்போ மக்களுக்காக வரன்றனால ஐ எம் கம்மிங்னு சொல்கிறாரு. ட்ரெய்லர் மஜாவான ட்ரெய்லர் ப்ரோ. ஓப்பனான ஸ்டேட்மெண்ட், எல்லாமே டைலாக்லாம் அப்படி இருந்துச்சு. எல்லாருக்குமே தெளிவாக டேரக்டாக சொல்லிட்டாரு. நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. 2026 அவர் தான் வராரு. ஐ எம் கம்மிங். அதுதான் ஃபைட் சீன்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. விஷுவல்லாம் அப்படி இருக்கு. எல்லாரும் புரியுறாங்க. தளபதி நடுவில் இருக்கிறாரு அவரு. மஜாவா இருந்துச்சு ப்ரோ. கேசரிலாம் கிடையாது, பிரியாணி தான். எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்றாரு. எவன் எதிர்க்க ஷார்ட் அடி தான். நிக்க முடியாது. பிளாஸ்ட் தான் ப்ரோ. ஃபுல்லா பிளாஸ்ட். அதனால தளபதி தான் ப்ரோ. எல்லாரும் தளபதி படம் தான் போவாங்க. மலேசியா பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எல்லாருமே தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. பிளாஸ்ட் தான் ப்ரோ. தளபதியே சொல்லிட்டாரு பிளாஸ்ட். அப்புறம் என்ன ப்ரோ? யார் வேணா சொல்லலாம். யச்சுன சொன்னதுதான். தளபதி நச்சா பிரியாணி. அதே மாதிரி தளபதி படம் இது இடமே இல்ல. தளபதி லெவல் யாருமே கிடையாது. தளபதி தான் வேற லெவல். பராசக்திலாம் பாறையில தான் போனோம். வேற லெவல் ப்ரோ. டம் டிவிக்கே தான் ப்ரோ மாஸ். 2 வாட்டி வீடியோ போட்ட. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் போட்ட, செகண்ட் சிங்கிள்லயும் என்ன போட்ட. இந்த வாட்டி கண்டிப்பா போடு. எங்க என்ன மாதிரி சொல்றதுல தெளிவா. ஆனா கேசரின்னு சொல்லி எங்கால பக்காவா ஒரு பிரியாணி ரெடி பண்ணி உள்ள வச்சிருக்கிறாரு. 9ஆம் தேதி அதை படையில போட்டாரு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பராசக்திலாம் ஓட வேண்டியதான். வேணா பராசக்தியை வந்து ஓசில சாப்பிட்டு போக சொல்லுங்க அந்த பிரியாணியை கொஞ்சம். சரியா? வர சொல்லுங்க. நம்ம வந்து யாரா இருந்தாலும் தளபதி மேல அரவணைச்சதான பழக்கம். யாரையும் தள்ளி விட்டு பழக்கம் இல்லைல்ல. வர சொல்லுங்க. 9ஆம் தேதி வேற மாதிரி ஒரு படத்தை வச்சிருக்கிற தளபதி. நான் என்னமோ நினச்சி போனேன். ட்ரைலர்ல வேற லெவலுக்கு தெளிவா அப்படியே சுற்றி 4 பக்கத்தையும் ரவுடியில் அச்சு போட்டு அந்த ஒரு இரும்பு கம்பி இருக்கும், அதில் ரத்தம் இருக்கும். அது அப்படி நக்கினே வராரு. ராவண பவன் அந்த சாங்கு டோட்டல் தேட்டரே பிளாஸ்ட் தெளிவா. நீ எவன் ட்ரைலரை வந்து தேட்டரில் பார்க்கலையோ உண்மையிலே மிஸ் பண்ணிட்டானுங்க தெளிவா. இவ்வளோ நாள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் பார்த்தானுங்க. ஆனால் ட்ரைலரை வந்து பார்த்துருவேன். ஐ எம் வெயிட்டிங் இல்லை, ஐ எம் கம்மிங் தான். ஐ எம் வெயிட்டிங் இல்லை. எல்லா படத்துலையும் ஐ எம் வெயிட்டிங். இந்த படத்தில் ஐ எம் கம்மிங். வந்துட்டாரு உள்ள. எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமா ஒன்று சொல்லியிருக்காருங்க, பேக் வாங்க மாட்டேன் முன்னாடி வருவேன்னு சொல்லி அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எவன் என்ன சொன்னானோ அதுக்கு தரமான சம்பவம் 9ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன வேணா நினச்சிருக்கலாம், காம்படிஷன் யார் வேணா வரலாம். ஆனால் 9ஆம் தேதி ஜனநாயகன் இப்போ இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்கும் தரமான என்ன அடி வேணா ஒன்றும் கொடுக்க முடியாது. பார்த்துக்கலாம் ப்ரோ. நீ பராசக்திக்கு என்ன வேணா ப்ரொமோஷன் பண்ணு,
நீ கோடி ரூபா கொட்டினா கூட ஒன்றுமே இல்லை ப்ரோ. நம்ம படம் அவ்வளோதான். வந்து 9ஆவது தேட்டரில் பாருங்க. நம்ம வெறியன்னு சொல்லுவோம், வெறியனுக்கு வெறியனா படம் இருக்காங்க உள்ள. பாஸ் பண்ணலாம். பாய். ப்ரோ ஆஸ் அ ஃபேனா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தோம் ப்ரோ. இப்போ அவர் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி கடைசியாக ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த மெசேஜை பார்த்தீங்கனாலே அவர் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாருன்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ரிவ்யூவை. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படமாக தான் இருக்கும் ப்ரோ. சத்தியமாக தேட்டரில் அழுதுட்டோம் ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து அழ வச்சிட்டாங்க. அழ வச்சுட்டு தான் தேட்டரில் வந்து இதுவே போட்டாங்க. ஒரு அஸ் அ டையார்ட் ஃபேனாக நான் விஜய் ஃபேனாக இருக்கேன். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் எல்லாமே மாறும்ன்றதை நான் நம்புகிறேன். நீங்களும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க தளபதியை. அங்கே பார்ப்போம். மாசா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் தான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. எங்கள் தலைவனுக்கு மாஸ் எலிமெண்ட்ஸ் அள்ளி கொட்டியிருக்கானுங்க. ஸோ பொங்கலுக்கு ஒரு தரமான பொங்கல் எங்களுக்கு தான் இந்த வாட்டி. பராசக்திலாம் ஒரு வராது. ஓரமாக போய் இதை வந்து பாருண்ணா ஒரு ஸ்க்ரீனுக்கு கூட வந்து தரவே இல்லை. நான் பராசக்திக்கு தளபதி தான் எப்பயுமே. தளபதி கம்பேக் அரசியலே வந்துட்டாரு. 2026 யங்ஸ்டர் ஃபுல்லாக ஓட்டு ஃபுல்லாக தளபதிக்கு தான். ஸ்க்ரீனை கம்மி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. 600 ஸ்க்ரீனில் கொடுத்தாலுமே எங்கள் கலெக்ஷன் ஒன்றும் பாதிக்காது. அவங்களோட மொத்த கலெக்ஷனுமே எங்களோட ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். அவங்களுக்கு தரமாக இருக்குது ப்ரோ. இந்த படம் 1000 கோடி அடிக்கலைனாக்கா என்னுடைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எந்த படமும் 1000 கோடி அடிக்காது ப்ரோ. என்ன காரணம்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டிக்கெட் ரேட்லேயே வந்து 1000 கோடி அடிக்கணும்னா எந்த படமும் அடிக்காது. அதாவது தளபதி படத்தை தவிர்த்து. தளபதி படம் வந்து 1000 கோடி அடிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு பராசக்தி படத்தையும் இறக்குறாங்க. அது தளபதி கொடுத்த துப்பாக்கியை வந்துட்டு திருப்பி வாங்குற மாதிரி எல்லோரும் நடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி கொடுத்த துப்பாக்கி தான். அடுத்து தளபதி மாதிரி வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சிவகார்த்திகேயன். சரிங்களா? போட்டி போகிறதுக்கெல்லாம் உடனே எல்லாம் வர முடியாது. கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தளபதிக்கெல்லாம் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார். நம்மள தான் ப்ரோ. நம்ம எவ்வளோ தொழிலில் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் அதே மாதிரி தான் தளபதி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. அதெல்லாம் ஈஸியெல்லாம் வர முடியாது. அதேமாதிரி படத்துடைய ட்ரைலர் எல்லாம் பின்னி எடுத்திருக்காப்புல யாரும் எச்சனது. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா பகவத் கேசரியுடைய ரீமேக் தான் படம். நான் படம் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. படம் அல்டிமேட்டாக இருக்குது. பகவத் கேசரி படமே பாலையா பின்னி எடுத்துருப்பாப்புல. ஒவ்வொரு வசனம் டைலாக் வந்து அரசியல் வசனம் தான். அந்த அரசியல் வசனத்திலேயே வந்து அந்த படத்துடைய இன்ட்ரோல் பிரேக்கை வந்து ஐ எம் வெயிட்டிங் தளபதி எப்படி சொல்லுவார் அதே மாதிரி தான் அந்த டைலாக் வரும். பட் அதில் ஆனால் பின்னி எடுத்துருப்பாப்புல. ஆனால் அந்த ஸ்ரீலீலாவுடைய கேரக்டர் தான் மமிதா பண்ணியிருக்காங்க, பின்னி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்ரீலீலா பண்ணதை விட மமிதா பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக பிச்சு எடுத்திருக்காங்க. அதேமாரி 2026 கண்டிப்பாக தளபதி மட்டும்தான் சிஎம், வேறு யாரும் கிடையாது. சரிங்களா? போட்டி ரெண்டே பேருக்கு தான். தளபதி சொன்ன மாதிரி தான். ஒன்று டிவிக்கு, ஒன்று டிஎம்கே. வேறு எதுவும் போட்டியே கிடையாது. கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவர் வந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். சரிங்களா? இவங்க வந்துட்டு மக்களுக்கு ஒரு 1000 ரூபா தர்றதுனாலலாம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு திருப்பி ஓட்டு போட்டுவாங்கன்ற எண்ணமே கிடையாது. தளபதி தான் வரணும். அவர் சினிமாவே விட்டு வரேன்னு சொன்ன வார்த்தையே வந்து பார்த்தோன்னாக்கா மக்களுக்காக. அவர் வாங்குற 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு எதுக்கு வராரு? மக்களுக்காக வராரு. 33 வருஷம் எனக்காக என் மக்கள் என் பின்னாடி வந்தாங்க. அடுத்து 33 வருஷம் மக்கள் பின்னாடி நான் போகிறேன்னு சொல்லியிருக்காப்புல. எப்போ? ஆடியோ லஞ்சில். ஸோ ஆடியோ லஞ்சு நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் கண்ணு கலைங்க அழுதுருவாங்க. எல்லாருமே அழுதுருவாங்க. ஸோ நான் அன்றைக்கே வந்து அழுதுட்டேன். எங்கே மலேசியாவில் நடக்கும்போது அழுதுட்டேன். ஆல்ரெடி அதே ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இப்போ ட்ரைலரோட பார்த்துட்டு வந்து அழுதுட்டு தான் வெளியே வந்திருக்கோம். படம் பர்ஃபெக்டாக வரும். பொங்கலுக்கு நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. இந்த படம் 1000 கோடி அடிக்கலாம் கண்டிப்பாக. எந்த படமும் சரி இந்த 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 டிக்கெட் ரேட்டில் நாளைக்கு டிக்கெட் ரேட் மாறலாம். அன்றைக்கி வேணால் 1000 கோடி அடிக்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் தளபதி தவிர வேறு யாரும் 1000 கோடி அடிக்க முடியாது. இந்த ஒரு படம் அடித்தா தான் உண்டு. கண்டிப்பாக அடிக்கும். செம்ம மாஸ் செம்ம வைப். தளபதினாலே வைப் தானே. நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஐ எம் கம்மிங் அப்படின்வாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த ஒரு பேரே வரலாறு, அந்த பாட்டு வர சீன்ல அந்த இதெல்லாம் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. ஒரு பிளாஸ்ட் தான் Jan 9 பாருங்க. தமிழ்நாடு என்ன ஆக போகுது? தமிழ்நாடு என்ன ஓவர் இந்தியாவே பிளாஸ்ட் தான். சரி, பராசக்தி கூட வந்து ஒரு டிஃபரண்ட் காம்படிஷனா இருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பார்க்கும்போது? அதெல்லாம் காம்படிஷனே இல்ல. அதெல்லாம் எங்க லிஸ்ட்லயே இல்ல. பார்க்கலாம். Jan 9 வரட்டும் பார்க்கலாம். இப்போ ட்ரைலர் பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலரே படம் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இதுல என்ன ப்ரோ நான் குறை சொல்றதுக்கு இருக்கு? எனக்கு செம்ம வைப் ப்ரோ.
அனிருத் மாமா ஒன்று பண்ணிக்கிறாரு பாருங்க படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ன்ட்டுன்னு. அனிருத்லாம் இல்லை ப்ரோ, அவர் அனில் ரூத் தான் ப்ரோ. அவரை யாரோ சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ, ரஜினி ஃபேனுன்னு சொல்லுங்கன்ட்டுன்னு. ஒரு தடவை அண்ணன் கூட கை கோக்க முதல்ல அவர் பண்ணுறாரு போகிற ஒரு மேட்சுக்கு டேப்டே பிளாஸ்ட்டு. இது வரைக்கும் அண்ணன் ஐஎம் வெயிட்டிங்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐஎம் கம்மிங்னு சொல்லி பார்க்குறோம். அது வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரினா அவர் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் உள்ளே வந்திருக்கிறாரு. பின்னாடி காலை தூக்கிற ஐடியாவே இல்லை. ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்று இன்னொன்று, அவ்வளோதான். படத்தில் அரசியல் இல்லை, அரசியலில் தான் படமே இருக்குது. சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. சில டைலாக்லாம் நான் பேசும்போது சில பேர் ட்ரைலர் பார்த்துட்டு வந்து பேசியிருப்பாங்க. நான் சொல்கிற டைலாக் என்ன அவங்களுக்கு தெரியும், அதனால அவங்களுக்கு தெரியும் நான் என்னத்த சொல்கிறேன்ட்டுன்னு. சில டைலாக்லாம் அவங்களுக்குன்னே எழுதுன மாதிரி தான் இருக்குது. ப்ரோ கேசரியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் பிரியாணி கிண்டி வச்சிருக்கிறாரு. 9ஆம் தேதி அந்த பிரியாணி எடுத்து எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு பிளேட் லெக் பீஸோடு நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். அதை சாப்பிட்டு ஜாலியாக ஏப்பத்தை விட்டு எலெக்ஷன் டைமில் போயிட்டு கரெக்டாக ஒரு பட்டனை மட்டும் ஐட்டிட்டிங்கன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிரியாணி தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தரமாக இருக்குது.